மார்ச் 19, 2026. இன்னைக்கு உலக வரைபடத்துல நீங்க விரல் வச்சு பார்க்குற ஒவ்வொரு நாடும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாதார நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, ரொம்பவே மோசமான நிலைமை இது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க காலையில எழுந்து உங்க வண்டிக்கு பெட்ரோல் போட போறீங்க. நேற்றை விட இன்னைக்கு விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. உங்க வீட்டு சமையல் கேஸ் விலை உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். வழக்கமா ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு நேரடியான காரணம் இருக்கும். கரெக்ட், ஏதோ உள்ளூர் பிரச்சனைன்னு நினைப்போம். ஆனா பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் மத்திய கிழக்குல விழும் ஒரு வெடிகுண்டு எப்படி உங்க வீட்டு சமையலறைய நேரடியா தாக்குது? ஒரு போரால் எப்படி உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்க முடியுது? இதை புரிஞ்சுக்க நாம வெறும் நியூஸ் சேனல்களை பார்த்தா போதாது. அந்த செய்திகளுக்கு பின்னால இயங்கும் பூகோள அரசியலோட ஆணிவேரை அலசி பார்க்கணும். கண்டிப்பா அந்த ஆணிவேர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல முளைச்சது கிடையாது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த உக்ரமான போர் பல தசாப்தங்களா புகஞ்சிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவான ஒரு பேரழிவு. அதாவது இதோட தொடக்கம் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? 1979ல ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி தான் இந்த ஒட்டுமொத்த பகைமைக்கும் தொடக்கப்புள்ளி. அந்த புரட்சிக்கு பிறகுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட ஜன்ம விரோதிகளா மாறினாங்க. ஆனா இது இவ்ளோ வருஷமா ஒரு பனிப்போர் மாதிரி ஒரு வார்த்தை போராவே தானே இருந்துச்சு. அது எப்படி இப்போ திடீர்னு துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களா மாறுச்சு? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. 2015ல உலக நாடுகளோடு ஈரான் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம், அதாவது அந்த JCPOA அக்ரிமெண்ட், ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா 2018ல அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து தனிச்சையா வெளியேறினாரு. அது பல ஆண்டுகளா கட்டி எழுப்பப்பட்ட அந்த மெல்லிய ராஜதந்திர பாலத்தை சுக்குநூறா உடைச்சிடுச்சு. ஓ, ராஜதந்திரம் தோல்வி அடையும் போது ஆயுதங்கள் பேசத் தொடங்கும் இல்லையா? அந்த ஒப்பந்தம் உடைந்த பிறகு இரு தரப்பிலையும் ஒரு ஆழமான அவநம்பிக்கை உருவாகிடுச்சு. அதோட விளைவைத்தான் நாம 2024ல தொடர்ச்சியா பார்த்தோம். ஆமா, அந்த வருஷம் முழுக்கவே ரத்தக்களரி தான். ஏப்ரல் மாசம் டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்தின துல்லியமான தாக்குதல் ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு விடப்பட்ட நேரடி சவால். அதைத் தொடர்ந்து ஜூலை மாசம் ஈரானோட தலைநகர் தெஹ்ரானுக்குள்ளேயே வச்சு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்படுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஷாக் ஈரானுக்கு. செப்டம்பர்ல ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவும் கொல்லப்படுறாரு. இது ஈரானுக்கு வெறும் ராணுவ இழப்பு கிடையாது, தங்களோட சொந்த மண்ணிலேயே தங்களால தங்களை பாதுகாத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான இடி. ஆமா, ரொம்பவே பெரிய அடி அது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ஆழமா கவனிக்க விரும்புறேன். அக்டோபர் மாசம் ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தினப்போ இஸ்ரேல் கொடுத்த பதிலடி ரொம்பவே உத்தியான ஒண்ணு. ஈரானோட S-300 ஏவுகணை தடுப்பு அமைப்பை இஸ்ரேல் முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சர்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சாதாரண ராணுவ நடவடிக்கை கிடையாது. அந்த S-300 அழிப்பு அப்படிங்கிறது எதிரியோட கைகள்ல இருக்கிற ஆயுதத்தை பறிக்கிறதுக்கு சமமானது கிடையாது. மாறா எதிரியோட கண்களையே குருடாக்குற ஒரு தந்திரம். கண்களையே குருடாக்குறதா? எப்படி? S-300 அப்படிங்கிறது ஈரானோட வாயுநிலையை பாதுகாக்கும் ஒரு அதிநவீன ரேடார் மற்றும் ஏவுகணை தடுப்பு வலை. அந்த வலையை இஸ்ரேல் அறுத்தெறிந்ததால ஈரானோட வான்பரப்பு முற்றிலும் பாதுகாப்பற்றதா மாறிடுச்சு. இஸ்ரேலிய போர் விமானங்கள் எந்த தடையும் இல்லாம ஈரானுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்த ஒரு திறந்த பாதையை இது உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ அதுதான் ஜூன் 2025ல நடந்த அந்த 12 நாள் போருக்கு வழி அமைச்சதா? எக்ஸாக்ட்லி. அந்த 12 நாள் போர்ல உலகம் இதைத்தான் பார்த்துச்சு. ஜூன் 13ஆம் தேதி ஈரானோட நதான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான் ஆகிய மிக முக்கிய அணு மையங்களை இஸ்ரேல் ரொம்ப ஈஸியா தாக்குச்சு. பதிலுக்கு ஈரானும் சும்மா இருக்கலையே. 550க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் இஸ்ரேலை நோக்கி ஏவினாங்களே. ஆமா, ஆனா அந்த தருணத்துல அமெரிக்கா நேரடியா உள்ள நுழைஞ்சு அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தினதோட ஈரானோட அணு மையங்கள் மேல நேரடி தாக்குதல்களையும் நடத்தினாங்க. இந்த இடத்துல தான் எனக்கும் இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஜூன் 25ல இவ்ளோ பெரிய போர் நடந்தாலும் ஒமான் நாட்டோட தொடர் மத்தியஸ்தத்தால ஜூன் 24 ஒரு போர் நிறுத்தம் வந்துச்சே. கரெக்ட். ஒரு அமைதி திரும்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 27, 2026ல ஒமான் வெளியுறவு அமைச்சர் உலக ஊடகங்கள் முன்னாடி ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தையில பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, ஈரான் ஒப்புக்கிட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. ஆமா, எல்லாம் சுமூகமா போயிட்டு இருந்த மாதிரி ஒரு தோற்றம். மார்ச் 2ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கவிருந்த நிலையில திடீர்னு பிப்ரவரி 28 அதிகாலையில எல்லாம் தலைகீழா மாறிடுச்சே.
அமைதியோட விளிம்புல நின்னுகிட்டு இருந்த நாடுகள் எப்படி ஒரே இரவுல ஒட்டுமொத்த போர்க்குள்ள குதிச்சாங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்ற அந்த அமைதி பேச்சுகள் மேசையில நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே வேளையில ஈரானோட தெருக்கள்ல முற்றிலும் வேறொரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை நாம புரிஞ்சிக்காம பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்தது அறிஞ்சிக்க முடியாது. தெருக்கள்ல நெருப்புனா உள்நாட்டு போராட்டத்தை சொல்றீங்களா? ஆமா, ஜனவரி 2026ல ஈரானில ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி வெடிச்சுது. பல ஆண்டுகளா தொடரும் பொருளாதார தடைகள், பணவீக்கம், வேலையின்மை, இதனால விரக்தி அடைந்த சுமார் 50 லட்சம் மக்கள் வீதிகள்ல இறங்கி போராடினாங்க. 50 லட்சம் மக்களா? அடப்பாவமே! நிஜமா 1979 புரட்சிக்கு பிறகு ஈரான் அரசு சந்திச்ச மிகப்பெரிய உள்நாட்டு நெருக்கடி இதுதான். ஆனா ஈரான் அரசு இந்த போராட்டங்களை மிக கொடூரமான முறையில கண்மூடித்தனமா அடக்குச்சு. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. சொந்த மக்கள் மேலேயே இவ்ளோ பெரிய வன்முறையா? ஆமா, உள்நாட்டுல பிளவுபட்டு மக்கள் தங்கள் அரசாங்கத்திற்கு எதிராவே திரும்பும்போது அந்த அரசோட பலவீனம் உலக அரங்குல அம்பலமாகுது இல்லையா? இந்த உள்நாட்டு குழப்பத்தையும் ஈரானோட ராணுவ பலவீனத்தையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் முடிவு பண்ணாங்க. அப்போ சமாதான பேச்சுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இவங்களோட பிளான் வேறையா இருந்திருக்கு. கரெக்ட். ஈரானோட அச்சுறுத்தல நிரந்தரமா முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆக உள்நாட்டு பலவீனம் தான் வெளிநாட்டு தாக்குதலுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு. இதுதான் மார்ச் 2ஆம் தேதி நடக்கவிருந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே பிப்ரவரி 28 அதிகாலையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற அந்த அதிபயங்கரமான தாக்குதலை தொடங்க காரணம். ஆமா, அந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஒரு சாதாரண ஏர் ஸ்ட்ரைக் கிடையாது. அதான், இது வழக்கமான ஒரு ராணுவ தாக்குதல் மாதிரி தெரியலையே. ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தையோ ஆயுதக் கிடங்கையோ குறிவைக்காம நேரா ஈரானோட உச்ச ஆட்சியாளர் அலி கமேனியையே குறிவச்சு கொண்டிருக்காங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? இது எப்படி இருக்குன்னா, அதிவேகமா போயிட்டு இருக்கிற ஒரு காரை நிறுத்தணும்னா வழக்கமா பிரேக் அடிக்கணும் அல்லது டயரை பஞ்சர் பண்ணணும். ஆனா இவங்க காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஓட்டுநரையும் ஸ்டீரிங்கையும் குறிவச்சு ஒரே அடியில அழிச்சிருக்காங்க. ஓட்டுநரை கொன்ன அந்த கார் நின்னுடாது இல்லையா? கண்டிப்பா நிக்காது. மாறா அது எந்த கட்டுப்பாடும் இல்லாம எதிரில இருக்கிற எல்லார் மேலயும் கண்மூடித்தனமா மோதி ஒரு பெரும் விபத்தை ஏற்படுத்தும். அதத்தானே இந்த தாக்குதலும் செஞ்சுது. நீங்க சொல்ற அந்த ஒப்பீடு தற்போதைய கள யதார்த்தத்தை மிக துல்லியமா பிரதிபலிக்குது. ராணுவ மொழியில இத டெகாபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது ஒரு ராணுவ அமைப்போட மூளைய, அதோட தலைமையை துண்டிச்சு விட்டால் ஒட்டுமொத்த உடலும் செயலிழந்து விடும் அப்படிங்கிற கணக்கீடு. ஆனா அப்படி நடக்கலையே. நடக்கல. அலி கமேனியுடன் சேர்த்து ஈரானோட பல உயர்நிலை ராணுவ அதிகாரிகளும் முதல் சில மணி நேரங்களிலேயே கொல்லப்பட்டாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கான எந்த ஒரு வழியும் இதோட நிரந்தரமா அடைக்கப்பட்டுடுச்சு. ஆனா நீங்க சொன்ன அந்த ஓட்டுநர் இல்லாத கார் உதாரணம் போல தலைமை அளிக்கப்பட்ட உடனே ஈரான் முடங்கி போகல. பயங்கரமா திருப்பி அடிச்சாங்கல்ல. ஆமா, எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி உச்சக்கட்ட ஆவேசத்தோட கண்மூடித்தனமா செயல்பட தொடங்கினாங்க. அலி கமேனியோட மரணத்திற்கு பிறகு அவரோட மகன் மொஜ்தபா கமேனி புதிய உச்ச ஆட்சியாளரா பதவியேற்றார். பதவியேற்ற அடுத்த கணமே இஸ்ரேலோட மிக முக்கிய நகரமான தெல்லாவிவ் மேல சரமாரியா ஏவுகணங்களை வீச தொடங்கினாரு. எந்த ஒரு ராஜதந்திர கணக்கீடுகளும் இல்லாம முழுமையான பழிவாங்கும் தாக்கத்தோட அந்த தாக்குதல்கள் அமைஞ்சது. இது ஒரு சங்கிலித்தொடர் வினையா மாறிடுச்சு. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த ரொம்ப நடுநிலையா பார்க்கணும். இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கும் இரு தரப்பு நியாயங்களையும் அவங்க எப்படி தங்களை நியாயப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஈரானை பொறுத்தவரை இது தங்களுக்கான இருப்புக்கான போர். தங்களோட இறையாண்மையையும் தேசத்தோட மரியாதையையும் பாதுகாத்துக்க அவங்க நடத்தும் போராட்டம்னு நம்புறாங்க. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு இத பயங்கரவாதத்தோட ஆணிவேர அறுக்கும் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாவே கருதுறாங்க. இரு தரப்புமே தங்களிடம் இருப்பதுதான் முழுமையான நியாயம்னு நம்புறாங்க. ஆனா இந்த நியாயங்களுக்கு நடுவுல சிக்கிறது யார? அதுதான் என்னோட கேள்வியும். இந்த அரசியல் நிலைப்பாடுகள், சித்தாந்தங்கள், ராஜதந்திர நகர்வுகள் இது அத்தனைக்கும் மட்டில நிஜமாவே நஸ்கப்படுறது யாரு? ஒரு நாட்டோட தலைவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சாதாரண மக்கள் ஏன் விலை கொடுக்கணும்? மார்ச் 3ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் நியூஸ்ல அதை படிக்கும் போதே நெஞ்சம் பதறுது. நீங்க அந்த பள்ளி தாக்குதல சொல்றீங்களா? ஆமா, ஈரானோட மினாப் நகர்ல இருக்கிற ஒரு பெண்கள் பள்ளியோட மேல நடந்த தாக்குதல்ல 170க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க பிஞ்சு குழந்தைங்க.
அந்த சிறுமிகள் எந்த அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க, அவங்க எந்த ராணுவ தளபதியை நியமிச்சாங்க? ஐயோயோ, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. போரோட மிக கொடூரமான முகமே அதுதான். எந்த போர்லயும் முதல் பலி உண்மையாகவும் அடுத்த பலி அப்பாவி மக்களாத்தான் இருப்பான. ஆமா. அந்த மினாப் நகர பள்ளித் தாக்குதல் மனித குலத்தோட மனசாட்சியை உலுக்கும் ஒரு நிகழ்வு. உயிரிழப்புகளோட எண்களை பார்க்கும்போது இந்த போரோட கோரத்தாண்டவம் புரியுது. ஈரானில அரசு தரப்புல 1444 பேர் இறந்துள்ளதா அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டாலும், அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் 2300க்கும் மேற்பட்டவங்க பலியானதா தெரிவிக்கிறாங்க. அடப்பாவமே, 3000 பேரை நெருங்குதா? ஆமா. அது மட்டும் இல்லாம 18,551 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகள்ல நிரம்பி வழியிறாங்க. மறுபுறம் இஸ்ரேலிலையும் 16 அப்பாவி மக்கள் இந்த மோதல்களால் உயிரிழந்திருக்காங்க. எண்ணிக்கையில இரு தரப்பிற்கும் இடையே பெரும் இடைவெளி இருந்தாலும் ஒவ்வொரு உயிரிழப்பும் ஈடு செய்ய முடியாத ஒரு குடும்பத்தோட துயரம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஒரு தாயோட கண்ணீருக்கு தேசிய கொடியோட நிறம் கிடையாது. இந்த துயரம் வெறும் மத்திய கிழக்கோடு நிற்கலையே. மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள இந்த போர் 12க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி ஒரு மாபெரும் சங்கிலித்தொடர் விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அதான் அந்த குளோபல் செயின் ரியாக்ஷன். குறிப்பா ஹார்முஸ் கடல் நெருக்கு முழுவதுமா மூடப்பட்டிருக்கு. உலக வரைபடத்துல அது ஒரு மிகச்சிறிய நீர்வழிப்பாதை. ஆனா அது மூடப்பட்டது எப்படி உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்கும் ஒரு விஷயமா மாறுச்சு. ஒரு நிமிஷம். ஹார்முஸ் கடல் நெருக்கு அப்படிங்கிறது வெறும் நீர்வழிப்பாதை கிடையாது. அது உலக பொருளாதாரத்தோட பிரதான தமனி. ஒரு மனிதனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சா எப்படி உடலுக்கு செல்லும் மூச்சுக்காற்று தடைப்படுமோ அதே போலதான் இதுவும். அவ்வளவு முக்கியமான பாதையாத? கண்டிப்பா. உலகெங்கும் நுகரப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 20% மேலான எண்ணெய் இந்த சிறிய நெருக்கு வழியாதான் தினமும் கடந்து செல்லணும். ஈரான் இந்த வழியை மூடியது உலக நாடுகளோட பொருளாதார எந்திரத்துல நேரடியா ஒரு இரும்பு தடியை விட்டெறிவதற்கு சமம். ஓ, அப்போ என்ன விலை விண்ணை தொடுமே? ஆமா. இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் உலகிலேயே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களமான ஈரானோட சவுத் ஃபார்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு பதிலடியா கத்தார்ல உள்ள ராஸ் லஃபான் எரிவாயு மையத்தின் மேல ஈரான் ஏவுகணைகளை வீசினாங்க. கத்தார் இந்த போர்ல நேரடியா சம்பந்தப்படாத நாடாச்சே, அவங்கள ஏன் தாக்குனாங்க? கத்தார் நேரடியா சம்பந்தப்படலைனாலும் அமெரிக்க படைகளுக்கு தளங்கொடுத்த ஒரே காரணத்துக்காக தாக்கப்பட்டாங்க. இதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. தங்களோட எல்லைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட போர் இன்னைக்கு எல்லைகள்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு எல்லா நாடுகளையும் உள்ளே இழுத்திருக்கு. சர்வதேச தலைவர்களோட நிலைப்பாடுகள் இந்த இடத்துல எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க. ஆமா, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு முழு ஆதரவு கொடுக்கறாரு. அதே போல அர்ஜென்டினாவோட அதிபர் மிலே தன்னை வெளிப்படையா ஒரு சியோனிஸ்ட் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வரவேற்கிறாரு. லாட்டின் அமெரிக்காவிலும் கிழக்கு ஐரோப்பாவிலும் உள்ள நாடுகளுக்கு ஈரானுடன் என்ன நேரடி பிரச்சனை? இங்குதான் அந்த பூகோள அரசியலோட பின்னல் வேலைகள் நமக்கு புரியும். உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியோட ஆதரவுக்கு காரணம் கொள்கை கிடையாது, கோபம். கோபமா? எதனால்? ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் பல சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் ஈரானால ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டவை. அந்த வன்மமே ஜெலென்ஸ்கியோட நிலைப்பாட்டுக்கு முக்கிய காரணம். ஓ, அப்போ அது பழிவாங்கும் எண்ணம் தான். அர்ஜென்டினா அதிபரோட நிலைப்பாடு வலதுசாரி சித்தாந்தத்தின் அடிப்படையிலானது. ஆனா இதுக்கு நேர்மாறா சீனா மற்றும் ரஷ்யாவோட நிலைப்பாடுகள் இருக்கு. சீனா இந்த தாக்குதலை ஐநா சாசனத்தை அப்பட்டமாக மிதிக்கும் செயல் அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ரியாக்ஷன் என்ன? எல்லாவற்றையும் விட ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் விடுத்த எச்சரிக்கையை நாம மிக உன்னிப்பாக கவனிக்கணும். அமெரிக்காவோட இந்த அதிரடி தாக்குதல் அரபு நாடுகளுக்கு ஒரு அபாயகரமான செய்தியை சொல்லுது. அணு ஆயுதம் இல்லாததால தான் நாம ஈரானை போல எளிதாக தாக்கப்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உணர்த்தும்னு அவர் எச்சரிச்சிருக்காரு. லாவ்ரோவ் சொல்ற அந்த விஷயம் சாதாரணமானது கிடையாது. நாளைக்கு தற்காப்புக்காக ஒவ்வொரு அரபு நாடும் அணு ஆயுதங்களை உருவாக்க தொடங்குனா அது ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு அணு ஆயுத போட்டிக்கு தள்ளிடுமே. கண்டிப்பா தள்ளிடும். அது ரொம்ப ஆபத்தான நிலை. சரி, இதையெல்லாம் தாண்டி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். பல்லாயிரம் மைல் தூரத்துல நடக்கிற இந்த போர் இந்தியால இருக்கும் நம்மள எப்படி பாதிக்கும்? இந்த போர் இந்தியாவுக்கு 2 விதமான பெரும் நெருக்கடிகளை கொண்டு வந்திருக்கு. ஒன்னு மனித வளம், மற்றொன்று பொருளாதாரம். வளைகுடா நாடுகள்ல மட்டும் சுமார் 90 லட்சம் இந்திய தொழிலாளர்கள் பணியாற்றுகிறாங்க. 90 லட்சம் பேரா? அது ஒரு மிகப்பெரிய நம்பராச்சே. ஆமா, அந்த போர் தீவிரமடையும் போது அவங்களோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. அவங்க அனுப்பும் பணம், அந்த ரெமிட்டன்ஸ் இந்திய பொருளாதாரத்திற்கு மிக முக்கியம்.
போர் காரணமா பல நிறுவனங்கள் மூடப்பட்டு அவங்க வேலை இழந்து நாடு திரும்பினா அது இந்திய பொருளாதாரத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ பொருளாதார பாதிப்பு ரொம்ப நேரடியா இருக்கும்னு சொல்றீங்க. இரண்டாவதா, கச்சா எண்ணெய் விலை. ஹார்முஸ் நெருக்கு மூடப்பட்டதால எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டிடுச்சு. இதோட விளைவா ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல பங்குச்சந்தைகள் 2 முதல் 3% வரை சரிஞ்சிருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் தங்களோட எரிபொருள் தேவைக்கு வளைகுடா எண்ணெயையே 80% நம்பியிருக்காங்க. எரிவாயு விலை உயரும்போது போக்குவரத்து செலவு உயரும். அது காய்கறிகள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களோட விலையையும் ராக்கெட் வேகத்துல உயர்த்தும். உங்க வீட்டு பட்ஜெட்ல விழும் துண்டுக்கு பின்னால் இருப்பது இந்த பூகம்பம்தான். ஆரம்பத்துல சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரியான வளைகுடா நாடுகள் இந்த போரை எதிர்த்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட நிலைப்பாடே மொத்தமா மாறிடுச்சு. ஈரான் கண்மூடித்தனமா தங்களை சுற்றியுள்ள அத்தனை நாடுகள் மீதும் ட்ரோன் தாக்குதல்களை தொடுத்ததால ஈரானை முற்றிலுமா செயலிழக்கச் செய்யுங்க அப்படின்னு அந்த அரபு நாடுகளே அமெரிக்கா கிட்ட கேட்கும் அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறியிருக்கு. ஆமா, நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும் பதற்றமும் வருது. இந்த அழிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி என்ன? ராஜதந்திர மொழியில இத ஆஃப் ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோதலில் இருந்து மரியாதையா பின்வாங்கும் வழி. ஆனா தற்போதைய சூழல்ல இரு தரப்பிற்கும் அப்படி ஒரு வழி இருக்கிறதா தெரியல. சர்வதேச அரசியல் நிபுணர்கள் இதுக்காக 4 சாத்தியக்கூறுகளை மட்டுமே முன்வைக்கிறாங்க. அந்த 4 சாத்தியக்கூறுகள் என்னென்ன? ஏதாவது ஒன்னாவது நம்பிக்கை அளிக்கும்படியா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா அதுல ஒன்னு கூட நம்பிக்கை அளிப்பதா இல்ல. முதலாவது சாத்தியக்கூறு இது ஒரு நீண்டகால வளங்களை அழிக்கும் போராக மாறலாம். அதாவது அட்ரிஷன் வார்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா. அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்செத் வெளியிட்ட ஒரு அறிக்கை இதை உறுதிப்படுத்துது. முதல் 100 மணி நேர ராணுவ நடவடிக்கைகளுக்கே அமெரிக்காவிற்கு $3.7 பில்லியன் செலவாயிருக்கு. இதுக்காக மேலும் $200 பில்லியன் கூடுதல் நிதியா அவர் கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம், 100 மணி நேரத்துக்கு $3.7 பில்லியன்? ஆமா, இது போர் பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட நீடிப்பதற்கான தெளிவான அறிகுறி. இரு தரப்பும் பின்வாங்க தயாராக இல்லாதபோது யார் முதல்ல பொருளாதார ரீதியா தளர்கிறார்கள் என்பதற்கான பொறுமை பரீட்சையா இது மாறும். அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி ஒரு போரை தொடர்ந்து நடத்துறது சாத்தியமா? அப்போ இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ என்னதான் கணக்கு போடுறாரு? அவர் ஈரானுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் நம்புறாரா? அதுதான் இரண்டாவது சாத்தியக்கூறா? நெதன்யாஹூவோட முக்கிய கணக்கீடு அதுதான். ஈரான் மக்கள் ஏற்கனவே தங்கள் அரசோட மேல கோவத்துல இருக்காங்க. இந்த தொடர் தாக்குதல்கள் ஈரான் பொருளாதாரத்தை முற்றிலுமா அழிச்சு மக்களை மீண்டும் வீதிக்கு கொண்டு வரும். அதுவே ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அவரு நம்புறாரு. ஆனா அது நடைமுறையில சாத்தியமா? வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் வேற. வெளிநாட்டிலிருந்து குண்டு மழை பொழிஞ்சு ஒரு நாட்டுல ஜனநாயக ரீதியான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒண்ணு. ஆப்கானிஸ்தான்லயும் ஈராக்லயும் அதுதான் நிரூபணமாச்சு. மக்கள் தங்கள் அரசின் மீது கோபமா இருந்தாலும் வெளிநாட்டு படைகள் தங்கள் நாட்டை தாக்கும்போது அவங்க தேசியவாத உணர்வால் ஒன்றுபட்டு அரசை ஆதரிக்கவே வாய்ப்பு அதிகம். அப்போ மூணாவது சாத்தியம் என்ன? எப்படி இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வரும்? ஈரானோட ஆதரவு படைகளான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் ஆகியோர் முற்றிலும் பலவீனமடைந்து வளைகுடா நாடுகள்ல ஈரான் முற்றிலுமா தனிமைப்படுத்தப்படும்போது வேற வழியின்றி அவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இத கட்டாய சமாதானம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 3 சாத்தியக்கூறுகளையும் விட நம்ம எல்லாரையும் நேரடியாக மிக கொடூரமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி. ஆம், அதுதான் இறுதி சாத்தியம். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $114 தாண்டினால் உலகம் முழுவதும் ஒரு மிக கடுமையான பொருளாதார மந்தநிலை உருவாவது உறுதி அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அது ஒரு குளோபல் ரிசெஷனா மாறும். கரெக்ட். கத்தார் எரிவாயு அமைச்சர் ஒருபடி மேலே போய் போர் தொடர்ந்தால் வளைகுடா நாடுகள் எரிவாயு ஏற்றுமதியை ஒட்டுமொத்தமா நிறுத்தலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. அப்படி நடந்தா ஐரோப்பா இருள மூழ்கும். இந்த பொருளாதார அழுத்தம் எல்லையற்றது. உலக நாடுகள் தங்களோட சொந்த பொருளாதார வீழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாம இரு தரப்பையும் மிரட்டி போரை நிறுத்த கட்டாயப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மனிதர்கள் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்துல முன்னேறினாலும் அதிகார வெறியும் பழிவாங்கும் தாகமும் நம்மை மீண்டும் கற்காலத்திற்கே இழுத்து செல்லுது. சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில தொடங்கிய பிப்ரவரி மாசம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கி பிஞ்சு குழந்தைங்களோட பள்ளிகளை சுடுகாடாக்கி உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காணச் செய்யும் ஒரு பேரழிவா மாறியிருக்கு. ஆமா,
ரொம்பவே சோகமான ஒரு பதிவு இது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது வெறும் ராணுவ நடவடிக்கை கிடையாது. அது சர்வதேச சட்டங்கள், ராஜதந்திர உறவுகள், மனித உரிமைகள் இது எல்லாமே எவ்வளவு மெல்லிய நூலிழையில தொங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கறத காட்டும் ஒரு கொடூரமான கண்ணாடி. நிஜமா. நாங்க எல்லாவற்றையும் பேசி முடிச்சிட்டோம். ஆனா இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். உலகமயமாக்கல் அப்படிங்கிறது என்ன? அது நாம் பயன்படுத்தும் ஐபோனுக்கும் நம்ம வீட்டுக்கு வரும் அமேசான் பார்சலுக்கும் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இல்லவே இல்ல. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் விழும் ஒரு வெடிகுண்டு உங்கள் வீட்டின் சமையல் எரிவாயுவின் விலையையும், உங்கள் வாகனத்தின் எரிபொருளையும், வங்கியில் இருக்கும் உங்கள் சேமிப்பின் மதிப்பையும் தீர்மானிக்குதுன்னா, நாம அனைவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகளாவிய போர் முனையில தான் நின்னுகிட்டு இருக்கோம். முகம் தெரியாத ஒரு தலைவனோட ஈகோ உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. போர்கள் இனி எல்லைகள்ல மட்டும் நடப்பதில்ல. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் சமையல் அறையிலும் உங்கள் சட்டைப்பையிலும் நடந்து கொண்டிருக்கு. யோசித்து பாருங்க.